என்ன ஃபேஸ் பண்ணிருக்கீங்க? செராமிக் கோட்டிங்கோட அட்வான்டேஜ். இந்த ஃபோட்டோஸ்லாம் பார்த்தீங்கன்னா கூகுள்லையோ இல்லை எந்த வெப்சைட்லேயோ இருந்து எடுத்த ஃபோட்டோஸ் கிடையாது. ஸோ நம்ம மெக்கான்ஸ் டீடைலிங் ஆல்ரெடி வந்து அவுட்புட் கொடுத்ததுக்கான ரிசல்ட் இது. ஸோ நீங்கள் ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா மிஸ்டர் மஞ்சுநாத்? ஸோ டோட்டலாக வந்து 4 கோட்டிங் இதுதான். இப்போ மெக்கான்ஸ் டீடைலிங் ஷாப்பில் மட்டும் பண்ணுறீங்களா இல்லை கஸ்டமர் பிளேஸ்க்கும் இப்போ ஏதாவது பண்ணி தர மாதிரி ஆப்ஷன் இருக்கா? கஸ்டமர் பிளேஸுக்கு போய் நாங்கள் பண்ணி கொடுக்குறோம். ஓகே. இன்னைக்கு வந்து நம்ம சேலம்ல அண்ணா பூங்கா பார்க் பேக் சைடு லொக்கேட் பண்ணியிருக்கேன். நம்ம மெக்கான்ஸ், அதாவது தி மெக்கான்ஸ் டீடைல் அப்படிங்கிற ஒரு பாலிசிங் ஷாப், அதாவது புதுசாக இன்னைக்கு ஓப்பன் பண்ண 28/12/2022 அன்னைக்கு ஓப்பன் பண்ண தி மெக்கான்ஸ் பைக் அண்ட் கார்ஸ் டீடைலிங். இதுக்கு தேவைப்பட்ட எல்லா டைப்ஸ் ஆஃப் பைக்ஸில் பார்த்தீங்கன்னா ஸ்கூட்டிலேருந்து சூப்பர் பைக்ஸ் வச்சு பண்ணிட்டு இருக்காங்க. கார்ஸில் பார்த்தீங்கன்னா ஹேட்ச்பேக்லேருந்து எஸ்யூவி பேட்டர்ன் உள்ள கார் வரைக்கும் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதில் வந்து இன்னைக்கு ஓப்பனிங் டே ஆஃபர்னு சொல்லிட்டு இன்வைட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதில் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ப்ரோ உங்கள் நேம் ப்ரோ? ஜெகதீஷ். உங்கள் நேம் ப்ரோ? மஞ்சுநாத். ஓகே. ஸோ இவங்க தான் நம்ம மெக்கான்ஸ் டீடைலிங்கோட ஓனர்ஸ். ஸோ இவங்க வந்து என்னென்ன ஆஃபர் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ப்ரோ இப்போ வந்து இன்னைக்கு ஓப்பன் பண்ணியிருக்கோம் இல்லையா சார்? ஸோ என்ன ஆஃபர் பண்ணி தரீங்க, என்ன டைப் ஆஃப் ஆஃபர்ஸ், இது எத்தனை நாளைக்கு இருக்குது, அதோட ப்ரைஸிங் என்ன? பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 28 ஸ்டார்டிங்லேருந்து 1ஆம் தேதி நியூ இயரை முன்னிட்டு, புத்தாண்டை முன்னிட்டு இந்த ஆஃபரெல்லாம் நாங்கள் ஓப்பன் பண்ணியிருக்கோம். ஓகே ப்ரோ. எங்கேயுமே இல்லாத அளவுக்கு அஃபோர்டபுள் ப்ரைஸில் வந்து நாங்கள் ஜஸ்ட் 150 ருபீஸ்க்கு வந்து டெஃப்லான் பாலிஷ் வந்து நாங்கள் பண்ணிக்கிறோம். 150 ருபீஸ் டெஃப்லான் பண்ணி தரீங்க. ஓகே. இது வந்து 5 டேஸ் ஆஃபர் மட்டும், 5 டேஸ்க்கு மட்டும். ஓகே. அதாவது 150 ருபீஸ்க்கு இது வரைக்கும் நம்ம சேலம் டிஸ்ட்ரிக்டில் எந்த டிஸ்ட்ரிக்ட்லேயுமே நீங்கள் கேள்விப்பட்டிருக்க முடியாது. ஸோ ஆல் 2 வீலர்ஸ், அதாவது சின்ன ஸ்கூட்டிலேருந்து நம்ம ஹிமாலயன் மாதிரியோ இல்லை பெரிய சூப்பர் பைக்ஸாக இருந்தாலும் சரி, வெறும் 150 ருபீஸ்க்கு டெஃப்லான் கோட்டிங் பண்ணி தராங்க நம்ம மெக்கான்ஸ் டீடைலிங்கில். ஸோ இந்த ஆஃபர் எவ்வளோ நாளைக்கு ப்ரோ இருக்குது கரெக்டாக? டுடே இன்னையிலேருந்து 1ஆம் தேதி வரை, 1ஆம் தேதி நியூ இயர் வரைக்கும். ஸோ மெயினாக நியூ இயருக்காகவே இப்போயே ஆஃபர் விட்டுங்க. ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 28 புது வண்டியாக கொடுக்கலாம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு மைண்ட் செட்டில் இருப்பாங்க. கண்டிப்பாக இந்த ஆஃபர் வந்து நாங்கள் பிஃபோராகவே கொடுத்துருக்கோம். ஓகே. ஸோ இந்த ஆஃபர் வந்து பார்த்தீங்கன்னா நியூ பைக் மட்டும் கிடையாது, யூஸ்டு பைக்காக இருந்தாலும் சரி, என்ன பைக்காக இருந்தாலும் சரி. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நியூ இயர் வரைக்கும் 5 டேஸ்க்கு இந்த ஆஃபர் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து 150 ருபீஸ்க்கு இது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இதான் கால்குலேட் பண்ணிடாதீங்க. இதோட ரிசல்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு டவுட்டாக இருந்தால் நம்ம பின்னாடி நிறுத்திருக்க வெஹிக்கிள் வந்து நீங்கள் லைவாக விசிட் பண்ணி பார்க்கலாம். ப்ரோ நீங்கள் வந்து எப்படி இந்த 150 ருபீஸ்க்கு தர முடியுது உங்களால்? அதாவது இப்போ மக்களுக்கு வந்து நிறைய பேருக்கு டவுட்டாக இருக்கும். ஸோ 150 ருபீஸ்னால ரிசல்ட் கம்மியாக இருக்கும், சும்மா அப்படியே மேலோட்டமாக பண்ணி கொடுத்துருவாங்க டவுட் இருக்கும். ஸோ இது வந்து எப்படி, அதாவது ஆஃபர் இல்லாத அன்னைக்கு எப்படி இருக்குமோ இந்த ஆஃபரில் கொடுக்குற 150 ருபீஸ்க்கு அதே ரிசல்ட் சேமாக இருக்குமா? சேமாக தான் இருக்கும். ஆஃபர் இல்லாமல் இருந்தாலும் சரி, ஆஃபர் அன்னைக்கும் சரி, எங்களோட ப்ராடக்ட் வந்து அதே சேம் ரிசல்ட் தான் கொடுக்க போகுது. சேம் ரிசல்ட் தான் பண்ணுவீங்க. ஸோ இப்போ வந்து ஆஃபர்னா 1 கோட்டிங், ஆஃபர் இல்லைனா 2 கோட்டிங் அந்த மாதிரிலாம் கிடையாது. அந்த மாதிரி மற்ற டெய்லி டேஸில் எப்படி பண்ணுறீங்களோ அதே மாதிரி சேம் இது தான் இதுலையும் பண்ணி தரீங்க. இப்போ அதே மாதிரி. ஓகே. நம்ம வந்து வியூவர்ஸ்க்கு யாராவது டவுட்டாக இருந்தால் நம்ம ஷாப்பை விசிட் பண்ணி பார்க்க சொல்லிங்களால. ஸோ நீங்கள் வந்து இங்கே பார்த்தீங்கன்னாவே தெரியும், இங்கே வந்து கார்லேருந்து பேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ராயல் என்ஃபீல்டு ஒரு 8 வண்டி நிற்கிது. ஸோ அதில் வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். நான் அப்கமிங் கிளிப்ஸில் நான் காமிக்கிறேன். ஸோ ஓகே. இதில் வந்து கார்ஸ்க்குலாம் இன்னைக்கு ஆஃபர் இருக்கா ப்ரோ? இது வந்து 2 வீலர்ஸ்க்கு மட்டுமே இல்லை கார்ஸ்க்கும் உண்டா இந்த ஆஃபர் இருக்குது? காருக்கு என்ன ப்ரைஸ் பண்ணி தரீங்க? பார்த்தீங்கன்னா ஹேட்ச்பேக் மாடலுக்கு வந்து 2700 ரூபா. 2700 ரூபா மற்ற நாளில். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஹேட்ச்பேக் மாடலுக்கு வந்து 2200 ரீசனபிள் ப்ரைஸில் நாங்கள் பண்ணி 2700 ரூபா மற்ற நாளில். ஸோ இதுக்கான ரிசல்ட் நம்ம அந்த அளவுக்கு தரணும் அப்படிங்கிறது இதுவே ஒரு பெஸ்ட் ப்ரைஸ்னு சொல்லலாம். ஏன்னா 500 ருபீஸ்ங்கிறதே டிஸ்கவுண்ட்டே பெருசு. ப்ளஸ் வந்து டோட்டலாக அவங்க கோட் பண்ணியிருக்கிறதும் ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸில் பண்ணி கொடுத்துருக்காங்க நம்ம மெக்கான்ஸ் டீடைலிங்கில். ஸோ இந்த 5 டேஸ்க்கு உங்களுக்கு யாராவது இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா நீங்கள் டேட்டா விசிட் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இதுக்கான ரிசல்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு தெரியும். இது மட்டும் கிடையாது, இன்றைக்கி தான் ஃபஸ்ட்டு டே. ஸோ அப்கமிங் வீடியோஸில் நம்ம இவங்க என்னென்ன கோட்டிங் பண்ணுறாங்க, என்னென்ன கோட்டிங்ஸ்லாம் அவைலபிள் இருக்குது, அதுக்கான ரிசல்ட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேனலில் பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு புதுசாக தான் மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் ஐகான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணுங்கள். ஸோ இப்போ என்னென்ன கோட்டிங் இருக்குது, அது எவ்வளோ நாள் ஆகும், அதுக்கான இதை பற்றி டீட்டெயில் கேட்போம். ஸோ இப்போ டோட்டலாக என்னென்ன கோட்டிங் இருக்குது, அதாவது பாலிஷ்னால் வந்து இப்போ வியூவர்ஸ்க்கு மக்களுக்கு பார்த்தீங்கன்னா பாலிஷ் போட்டால் வண்டி பளிச்சுன்னு ஒன்று தான் தெரியும். ஸோ எத்தனை டைப் ஆஃப் பாலிஷஸ் இருக்குது இதில்? நம்மள்ட்ட வந்து 4 டைப்ஸ் ஆஃப் பாலிஷ் இருக்குது. 4 டைப்ஸ் இருக்குது. என்னென்ன ப்ரோ? 2 வீலர் வந்து 2 வீலரில் பார்த்தீங்கன்னா வாட்டர் வாஷ் வித் வேக்ஸ் லிக்விட் பாலிஷ்னு சொல்லி ஒன்று பண்ணிட்டு இருக்கோம். வாட்டர் வாஷ் வித் வேக்ஸ் லிக்விட், இதுதான் பேசிக்கா? இதுதான் பேசிக். ஓகே. இது வந்து 200லேயே உங்களுக்கு முடிஞ்சிடும். வெறும் 200 தான். அதான் யூசுவல் டேஸ்ல இவ்வளோ தான் சார்ஜ். மற்ற ஆஃபர் இல்லாமல் யூசுவல் டேஸ்லேயே அதே தான். வெறும் 200ல நம்ம வாட்டர் வாஷ் ப்ளஸ் இதில் வேக்ஸ் லிக்விட் பண்ணிக்கலாம். இது வாட்டர் வாஷும் இதில் ஆட் ஆகும். ஓகே. ஸோ இது வந்து நம்ம இந்த கட்டிங் ஆயில்னு சொல்லுவோம், அந்த மாதிரியோ இல்லை வந்து பெட்ரோலோ டீசலோ போட்டு துடைக்கிறது கிடையாது. வாட்டர் வாஷ் பர்ஃபெக்டாக வாட்டர் வாஷ் பண்ணி வேக்ஸ் லிக்விட்னு சொல்லிட்டு ஒரு மெட்டீரியல் இருக்குது. அது வந்து வேக்ஸ்ன்னு சொல்கிறதே ஒரு க்ரீம் இது மாதிரி இருக்கும். ஸோ அதை வச்சு அவங்க பாலிஷ் போட்டு தராங்க. ஸோ அதுலேயே உங்களுக்கு தெரியும் அந்த ரிசல்ட், அது அந்த குவாலிட்டிக்கு என்னென்ன மெயின்டைன் பண்ணுமோ அதெல்லாம் வந்து அது ப்ரொடெக்ட் பண்ணும் வெஹிக்கிளுக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு ப்ரோ
நெக்ஸ்ட் இப்போ நம்ம கரண்ட்ல ஓப்பனிங்ல 5 டேஸ் ஆஃபர் கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, அதுல வந்து பார்த்தீங்கன்னா 5 டேஸ் ஆஃபர்ல டெஃப்லான் கோட்டிங் 150 ஃபர்ஸ்ட். ஆமா அது. ஸோ அதாவது செகண்ட் வந்து 150 ரூபீஸ்க்கு டெஃப்லான் கோட்டிங். இது வந்து ஆஃபர்ல. வித்தவுட் ஆஃபர்ல சைஸ் பொறுத்து நமக்கு வெஹிக்கிளோட சைஸ் பொறுத்து. அதாவது இப்போ ஸ்கூட்டி மாதிரினா ஒரு காஸ்டிங் வரும், இப்போ ஹிமாலயன் மாதிரினா ஒரு காஸ்டிங் வரும், சூப்பர் பைக்னா ஒரு காஸ்டிங் வரும். ஸோ இது வந்து வேரி ஆகும். ஸோ இப்போ ஸ்கூட்டி மாதிரியான வெஹிக்கிளுக்கு எவ்வளோ சார்ஜ் பண்ணுவீங்க? 300. டெஃப்லான்கே 300. ஸோ இப்போ வந்து இந்த ஆஃபரில் 50% ஆஃபர் தரீங்க, அப்படியே பாதி தரீங்க. ஓகே, இது வந்து செகண்ட் டைப். தேர்ட் டைப் என்ன ஆஃபர்? தேர்ட் டைப் என்ன பாலிசி இருக்கு? பாலிமர் கோட்டிங். ஸோ ஓகே, தேர்ட் டைப் வந்து பாலிமர் கோட்டிங். அந்த பாலிமர் கோட்டிங் வந்து என்னென்ன ப்ரொடெக்ட் பண்ணும், அதுக்கான சார்ஜ் என்ன, உங்களுக்கு எவ்வளோ நாள் டைம் வேணும் இந்த பாலிமர் கோட்டிங் போடுறதுக்கு? பாலிமர் கோட்டிங் பார்த்தீங்கன்னா 2 வீலர் பண்ணுறதுக்கு மினிமம் எங்களுக்கு வந்து ஒரு 1.5 hours ஆகும். 1.5 hours வேணும், அதாவது 2 வீலருக்கு பண்ணுறதுக்கு பாலிமர் கோட்டிங். மற்ற நாளில் பார்த்தீங்கன்னா இப்போ ஆஃபரில் வந்து பாலிமர் கோட்டிங் வந்து இப்போ புல்லட் எடுத்துக்கிட்டீங்கன்னா 1800 பண்ணி தரோம். 1800 பாலிமர் கோட்டிங். உங்களுக்கு எனக்கு தெரிஞ்சு இதுதான் நம்ம மெக்கான்ஸ் டீலிங்கில் பாலிமர் கோட்டிங் 1800 பண்ணி தராங்க ராயல் என்ஃபீல்டுக்கு. ஸோ இது வந்து ஸ்கூட்டியாக இருந்தாலும் சரி, இல்லை இதை விட சூப்பர் பைக்ஸாக இருந்தாலும் சரி, இதுவும் வேரி ஆகும். நீங்கள் இந்த ராயல் என்ஃபீல்டு எக்ஸாம்பிள் எடுத்தால் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இது வந்து எவ்வளோ அஃபோர்டபுளான ப்ரைஸ் அப்படின்ட்டு. ஸோ இது வந்து உங்களுக்கு 1.5 hours போயிடும். இதில் வந்து எத்தனை கோட்டிங், எத்தனை லேயர் அப்ளை பண்ணுவீங்க? 3 லேயர் அப்ளை பண்ணுவீங்க. ஸோ இந்த 1800ல 3 லேயர் வரும். ஓகே, ஸோ இதில் என்னென்ன ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? பார்த்தீங்கன்னா கோர் போட்டு ஸ்க்ராச்சஸ் கட் பண்ணி எடுத்துருவோம். ஓகே, டல்னஸுமே அந்த கட்டிங்கில் வந்து டல்னஸுமே கட் பண்ணி எடுத்துருவீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சுருள்ஸ் செகண்ட் ஸ்டெப். ஓகே, அந்த கட்டிங் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் லைட்டை நீங்கள் மொபைல் அந்த ஃப்ளாஷ் ஆன் பண்ணி காமிச்சிங்கன்னா அந்த சுருள்ஸ் மாதிரி தெரியும். ஓகே, கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஸ்டெப்பில் ஃபுல் அண்ட் ஃபுல் அரெஸ்ட் பண்ணி கொடுக்கும். ஓகே, அதில் செகண்ட் ஸ்டெப்லேயே உங்களுக்கு சேம் கிளாஸி லுக்கு வந்துடும். ஓகே, செகண்ட் ஸ்டெப்லேயே கிளாஸி லுக் வந்துடும் ஆல்மோஸ்ட். தேர்டு தான் பாலிமர், அந்த பாலிமர் பெயிண்டை ப்ரொடெக்ட் பண்ணுற அந்த லேயர் வந்து நாங்கள். ஓகே, அந்த ஃபைனல் லேயர் தான் வந்து அந்த பாலிமர் பெயிண்ட்டு ப்ளஸ் வந்து அந்த ஸ்க்ராச்சஸ்லாம் ப்ரொடெக்ட் பண்ணுற ஒரு கோட்டிங். ஓகே, செகண்ட்லேயே வந்து அந்த ஸ்க்ரூல்ஸ் அந்த ஸ்க்ராச்சஸ் எல்லாமே கட் பண்ணி எடுத்து சைனிங் கொடுத்துரும். ப்ளஸ் வந்து தேர்டில் வந்து அந்த ப்ராடக்ட்டை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கான லேயர்னே சொல்லலாம். ஸோ அதுதான் பாலிமர் கோட்டிங் சொல்கிறோம். இது வந்து 1.5 hourல பண்ண முடியுமா? கண்டிப்பாக பண்ணிடலாம். ஓகே, ஸோ இது வந்து இப்போ ஆஃபரில் இந்த 5 daysல கொடுக்குறீங்களா இந்த பாலிமர் கோட்டிங்க? ஆமாம். இது என்ன ப்ரைஸ் வரும்? இப்போ ராயல் என்ஃபீல்டு 1800 சொன்னீங்க. ஸோ இன்னைக்கு ஆஃபரில் இந்த 5 daysக்கு 1550 பண்ணலாம். ஓகே ஓகே, நெக்ஸ்ட் ஃபைனலாக இருக்கிறதுல டாப் பாலிஸ், அதாவது அந்த டாப்ல இருக்கக்கூடிய கோட்டிங் என்ன? எல்லா விஷயமும் எடுத்தா டாப்னு ஒன்று இருக்காங்க. எங்கள் டைம் அதே மாதிரி செராமிக் கோட்டிங் சொல்லி செராமிக் கோட்டிங் இருக்குது. ஓகே, செராமிக் கோட்டிங் தான் இருக்கிறதுல ஹையர் எண்டு. ஓகே, ஸோ இதுக்கான ப்ரைஸ் என்ன ப்ரோ வரும்? இப்போ ராயல் என்ஃபீல்டே வச்சுக்கலாம், நம்ம காருங்கிறது அடுத்தது போகலாம். நம்ம எப்படி முன்னாடி பாலிமருக்கு ராயல் என்ஃபீல்டோ அதே மாதிரி ராயல் என்ஃபீல்டு. ஏன்னா ராயல் என்ஃபீல்டு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும், முக்கால்வாசி 90% ஆஃப் கஸ்டமர்ஸ் வந்து ராயல் என்ஃபீல்டு தான் நம்ம இந்த மாதிரியான கோட்டிங்ஸ் அப்ளை பண்ணுறாங்க. இதுக்கு எவ்வளோ ப்ரைஸ் ஆகும் வித்தவுட் ஆஃபரில்? 6500. ஒன்லி 6500ல பாலிமர் பார்த்தீங்கன்னா 6500க்கு வந்து 1 இயர்ல உங்களுக்கு ஒரு ரீலோடு மாதிரி ஒரு டாப் அப் மாதிரி நாங்கள் கொடுக்குறோம். ஓகே, அதாவது இன்னைக்கு நம்ம பாலிஷ் போட்டு டெலிவரி எடுக்கிறோம் அப்படின்னா அன்னைக்கு டேட்ல இருந்து 1 இயர் கழிச்சு மறுபடியும் டாப் அப் பண்ணுறீங்க ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். அதுக்கு சார்ஜ் எல்லாம் பண்ண மாட்டீங்க. இது நிறைய பேர் பண்ணுறாங்க. பட் ஆனால் இந்த அஃபோர்டபுள் ப்ரைஸில் பண்ணி தரது நம்ம மெக்கான்ஸ் டீலிங்காக இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 6500க்கு செராமிக் கோட்டிங், அதாவது இருக்கிறதுலே டாப் ஆஃப் த ஒரு கோட்டிங்னு சொல்லலாம். அந்த கோட்டிங் வந்து என்னென்ன ப்ரொடெக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்கமிங் வீடியோவில் நான் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணுறேன். என்னென்ன ப்ரொடெக்ட் பண்ணும், என்னென்ன ஸ்க்ராச்சஸ் வந்து ரிமூவ் பண்ணும் அப்படிங்கிறது உங்களுக்கு கிளியராக ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இது வந்து ஓப்பனிங் டே அப்படிங்கிறதுனால இவங்க என்னென்ன வந்து ஆஃபர்ஸ் வச்சுருக்காங்க, என்னென்ன கோட்டிங்ஸ், என்னென்ன டைப் ஆஃப் கோட்டிங்ஸ் வச்சுருக்காங்க, அதோட ப்ரைஸிங் என்ன, வித்தவுட் காஸ்ட், அதாவது வித்தவுட் டிஸ்கவுண்ட்டில் எவ்வளோ வரும், வித் டிஸ்கவுண்ட்டில் எவ்வளோ வரும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இதோட ப்ரைஸ் வந்து என்ன 6800 சொன்னீங்க, இது வந்து 500. சாரி, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா காருக்கும் அவைலபிள் இருக்குது, பைக்கும் பண்ணி தரீங்க. காருக்கும் அவைலபிள், பைக்குக்கும் அவைலபிள். இதுக்கு எவ்வளோ நேரம் உங்களுக்கு பைக், இப்போ எக்ஸாம்பிள் நான் இன்றைக்கி வெஹிக்கிள் விடுறேன் அப்படின்னா எவ்வளோ நாள் கழிச்சு ரிட்டர்ன் தருவீங்க? எனக்கு வந்து மார்னிங் வந்து இப்போ 9 o'clock நம்ம ஷாப் ஓப்பன் ஆகுது. ஓகே, 9 o'clock முதல் கஸ்டமர் நீங்கள் வந்தால் கூட ஈவினிங் எடுத்துக்கலாம். ஸோ ஓகே, அது இல்லை அதில் ஒரு முக்கியமான கண்டிஷனாக நீங்கள் வீட்டில் போய் பைக்கை வந்து ஒரு செட்டு மாதிரி நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா அன்றைக்கி ஈவினிங் எடுத்துகிட்டு போகலாம். ஓகே, ஏன்னா 72 hours வந்து க்யூரிங் தேவைப்படுது. நம்மளோட 72 hours வந்து தேவைப்படும். சொல்கிற அந்த மெயின்டெனன்ஸ், அந்த வாரண்டி எல்லாமே அதுக்குள்ளே கவர் ஆகும். ஓகே, நீங்கள் நம்மள்ட்ட போட்டு எடுத்துகிட்டு போனதுக்கப்புறம் நீங்கள் வீட்டில் போய் வெயிலனா நுப்பாட்டி அந்த 72 hours அந்த மலையிலையோ தண்ணியிலோ நின்றீங்கன்னா அதோட ரிசல்ட் வந்து உங்களுக்கு புரியுது ப்ரோ. அதாவது 72 hours வந்து வண்டி ஹோல்டில் இருந்தால் பெட்டர்னு சொல்கிறீங்க. ஸோ ஓகே, இதோட டைம் பார்த்தீங்கன்னா டோட்டலாக அந்த ஆஃப்டர் பாலிஷ் வந்து ஆஃப்டர் செராமிக் கோட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா வெஹிக்கிள் 72 hours வந்து ஹோல்டிலே இருக்கணும். ஸோ அதாவது கிளாஸ் ரூம் ஃபுல்லாக உள்ள வெஹிக்கிள் வந்து டஸ்ட்டு பறக்கக்கூடாது, வந்து 72 hours வந்து அப்படியே இருக்கணும். அதுக்கப்புறம் தான் வந்து அவங்க வெளியே கஸ்டமர் டெலிவரியே தருவாங்க. ஏன்னா இது வந்து மஸ்ட்டு இப்படி பண்ணனா அந்த செராமிக் கோட்டிங்கான வேல்யூபுளான ஒரு
ரிசல்ட் கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ நம்ம வந்து செராமிக் கோட்டிங் போட்டதுமே வெளியில் எடுத்துகிட்டு போய் மழையிலையோ வெயிலையோ பண்ணால் அதுக்கான லைஃப் டைம் குறையும், அதுக்கான ரிசல்ட் கம்மியாகும். 1 இயர் கழிச்சு டாப் அப் பண்ணி தரீங்க. 1 இயர் கழிச்சு அதே வித் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல. அது நாங்களே கஸ்டமருக்கு ரிமைண்ட் பண்ணி கொடுத்துருவோம். ஓகே, அதாவது எல்லாமே இப்போ டெலிவரி கொடுக்கும்போது அதுக்கு டேட்லாம் நோட் பண்ணி வச்சிருந்து நோட் பண்ணி வச்சிருப்பீங்க. ரிமெம்பர் பண்ணி கரெக்டாக அந்த டேட்டில் உங்களுக்கு செகண்ட் கோட்டிங் வருது அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணி பேசுறீங்க. ஓகே ப்ரோ. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மெக்கான்ஸ் டீடைலிங் ஷாப்பில் மட்டும் பண்ணுறீங்களா இல்லை கஸ்டமர் பிளேஸ்க்கும் இப்போ ஏதாவது பண்ணி தர மாதிரி ஆப்ஷன் இருக்கா? கஸ்டமர் பிளேஸுக்கு போய் நாங்கள் பண்ணி கொடுக்குறோம். ஓகே. கஸ்டமர் பிளேஸில் வந்து அதுக்கான ஸ்பெசிலிட்டி இருந்தால் கண்டிப்பாக அங்கேயே போய் பண்ணி கொடுக்கலாம். ஸோ பாலிமர்னா யூஸ்வலாக நம்ம எப்படி எங்கே பண்ணிக்கலாம். அதாவது செராமிக் கோட்டிங்க்கு கஸ்டமர் பிளேஸில் அந்த மாதிரியான ஒரு அட்மாஸ்பியர் செட்டப் வேணும். இப்போ டஸ்ட் பறக்காமல் சன்லைட்டு வெயில் மழை இதெல்லாம் படாமல் ஒரு இடம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக பண்ணி தரலாம். ஓகே. ஸோ டோட்டலாக வந்து 4 கோட்டிங் இதுதான். இது வந்து நம்ம மெக்கான்ஸ் டீடைலில் அவைலபிள் இருக்குது. கண்டிப்பாக. ஸோ நீங்கள் ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா மிஸ்டர் மஞ்சுநாத்? இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் டிஷர்ட்டில் கூட இது பண்ணியிருக்காங்க மெக்கான்ஸ் கார் டீடைலிங். ஆல்ரெடி சொன்ன அந்த டெமோ வெஹிக்கிள்ஸ். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 6 வெஹிக்கிள்ஸ் இருக்குது, 2 வெஹிக்கிள் வெளியில் நிற்குது. ஸோ இதெல்லாமே நம்ம டெஃப்லான் கோட்டிங் போட்ட வெஹிக்கிள். இது வந்து ஆஃபரில் நம்ம அப்ளை பண்ண வெஹிக்கிள்ஸ் இது எல்லாமே. ஸோ இது மட்டும் இல்லாமல் 2 வெஹிக்கிள் வெளியில் நிற்கிது, ப்ளஸ் வந்து 5 வெஹிக்கிள்ஸ் ஆல்ரெடி டெலிவரி கொடுத்தாச்சு நீ காலையிலேயே. ஸோ இதெல்லாம் தான். நான் ஷாப்போட அட்ரஸும் லொக்கேஷனும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் பின் பண்ணுறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். வேறு ஏதாவது டவுட்னா கீழே கொடுத்துரு கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்கள், கண்டிப்பாக ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க 2 பேருமே. அவங்களோட பேர் ஜெகன் ஒருத்தர், மஞ்சுநாத் ஒருத்தர். ஸோ இவங்க தான் அந்த ஷாப்போட ஓனர்ஸ். ஸோ நீங்கள் ப்ரீஃபாக ஏதாவது டவுட்னா நீங்கள் 1 to 1 கால் பண்ணிங்கன்னா அவங்க என்ன கோட்டிங் வேணும், உங்களுக்கு இன்னும் எவ்வளோ நாள் டைம் தேவை, எப்போ உங்களோட அவைலபிள் டைம் என்னன்னு சொல்லிட்டு எல்லாம் ப்ரீஃபாக டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் நம்ம மெக்கான்ஸ் டீடைலிங்கோட ஓவர் வியூ. இங்கே வந்து பேஸ் பண்ணியிருக்காங்க, இங்கே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பாலிமர் கோட்டிங் பிஃபோர் ஆஃப்டர், செராமிக் கோட்டிங் பிஃபோர் ஆஃப்டர். இந்த ஃபோட்டோஸ்லாம் பார்த்தீங்கன்னா கூகுள்லேயோ இல்லை எந்த வெப்சைட்லேயோ இருந்து எடுத்த ஃபோட்டோஸ் கிடையாது. ஸோ நம்ம மெக்கான்ஸ் டீடைலிங் ஆல்ரெடி வந்து அவுட்புட் கொடுத்ததுக்கான ரிசல்ட் இது. அதாவது ஏற்கனவே நம்ம பிஃபோர் எப்படி இருந்துச்சு ஆஃப்டர் எப்படி இருந்துச்சு இமேஜஸ் இது. ஸோ நான் வந்து அப்கமிங் கிளிப்ஸில் வந்து இதுக்கான ஷார்ட்ஸ் வந்து நான் ப்ரீஃபாக போடுறேன். இதுக்கான ரிசல்ட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் லைவாக செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த பிஃபோர் எப்படி இருக்குது ஆஃப்டர் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு வீடியோவில் பார்க்கும்போது உங்களுக்கு கிளியராக தெரிஞ்சிருக்கும். ஸோ நீங்கள் வெஹிக்கிள் விட்டதுக்கப்புறம் பிஃபோர் எப்படி இருக்கும் ஆஃப்டர் எப்படி இருக்கும் என்ன ஃபேஸ் பண்ணிருக்கீங்க? செராமிக் கோட்டிங்கோட அட்வான்டேஜ். ஓ, செராமிக் கோட்டிங்கோட அட்வான்டேஜ். சார் அப்படியே அட்வான்டேஜ் செராமிக் கோட்டிங் ஒரு வண்டிக்கு நான் ஏன் போடணும், அது அதாவது என்ன பர்பஸ்க்காக செராமிக் கோட்டிங் போடணும், அதோட முக்கியத்துவத்தை நாங்கள் கொடுத்துருக்கோம். இதில் கொடுத்துருக்கீங்க. இவ்வளோ இருக்கா? அதாவது செராமிக் கோட்டிங்கில் இங்கிருந்து இவ்வளோ பார்த்தாலே அப்போனா உடனே நம்ம செராமிக் கோட்டிங் போட்டுதான் மைண்ட் செட் வந்துடும். ஏன்னா அவ்வளோ யூஸ்ஃபுல்லான பாயிண்ட்ஸ்லாம் இதில் இருக்குது. ஸோ இவர்ஸ் அதாவது இங்கே பார்க்கும்போது நம்ம இங்கே படித்து காமிச்சா கண்டிப்பாக டிலே ஆயிரும். ஸோ அதனால் இந்த இமேஜையும் பிடிஎஃபாக நான் வாங்கி உங்களுக்கு நெக்ஸ்ட்டு ஸ்க்ரீனில் அட்டாச் பண்ணுறேன். இதுவும் உங்களுக்கு 1 by 1 படித்து பாருங்கள், கண்டிப்பாக அதுக்கான இது என்னன்னு சொல்லி தெரியும். ஸோ இவர் சொன்ன மாதிரி நம்ம வந்து பாலிஸ் அப்படிங்கிறது நார்மலான ஒரு விஷயம் கிடையாது. ஸோ அதில் வந்து ப்ரீஃபாக நம்ம டெப்த்தாக போகும்போது அவ்வளோ இருக்குது. அது வந்து ஸ்க்ராச்சஸ் மெயின்டைன் பண்ணும், கலர் ப்ரொடெக்ட் பண்ணும், சன்லைட் ப்ரொடெக்ட் பண்ணும், வாட்டர் டாப்ஸ் நிற்காமல் ப்ரொடெக்ட் பண்ணும், டெஸ்ட்லேருந்து ப்ரொடெக்ட் பண்ணும், மாதிரி நிறைய சொல்லிட்டே போகலாம். ஸோ இதில் வந்து அவ்வளோ ப்ரொடெக்ட் பண்ணும் இந்த மாதிரியான பாலிசிஸ் எல்லாமே. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ நீங்கள் பார்க்கணும் மறக்காமல் அதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும். கூடவே இந்த பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த மாதிரி ஒரு புது இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ நான் உங்களுக்கு வந்து போஸ்ட் பண்ணுறது எல்லாமே உடனே ரீச் ஆகும். ஸோ மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நம்ம ஊரில் நம்ம சேலமில் லொக்கேட் பண்ணியிருங்க மெக்கான்ஸ் டீடைலிங் ஷாப்பில் உள்ள ஆஃபர்ஸ் பற்றியோ இல்லை வித்தவுட் ஆஃபர்லையோ ஆல்ரெடி அவங்க கம்மி ப்ரைஸிங் தான் கோடிங் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் நீங்கள் டேரெக்டாக விசிட் பண்ணி பாருங்கள், அதுக்கான ரிசல்ட் எப்படி இருக்குது, அவங்களோட ஹார்ட் ஒர்க் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான் இந்த இமேஜஸ் போடுறேன். நீங்கள் அதில் ஏதாவது டவுட் அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக வந்து விசிட் பண்ணி பாருங்கள். ஸோ நம்மளோட நண்பர் தான் இவர். நீங்கள் வந்து அதாவது நீங்கள் டேரெக்டாக விசிட் பண்ணும்போது உங்களுக்கு சொல்லுவார் அதுக்கான ஆஃபர்ஸ் என்ன இருக்குது, அதுக்கு ஸ்கீம்ஸ் எப்படி இருக்குது, இது எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டிப்ஸ் தருவார். ஸோ இவர்கிட்டருந்து கற்றுக்கிறது நிறையா உண்டு. ஸோ அதனால் நீங்கள் டேரெக்டாக வந்து பாருங்கள், உங்களுக்கு தெரியும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே வந்து நம்ம ஆஃபர்ஸ் அதாவது நம்ம ஆஃபர்னாலும் சரி நீங்கள் டேரெக்டாக வந்து கஸ்டமர்கிட்ட நான் என்ன சொல்லியிருக்கேன்னா உங்களோட ஃபோட்டோஸில் எப்படி இருக்கோ அதுக்கான ரிசல்ட் நேரில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ அது கண்டிப்பாக நீங்கள் உண்மைன்னு சொல்லிட்டு நீங்கள் ப்ரூவ் பண்ணணும். கண்டிப்பாக அதுக்கான லைஃப் டைமும் சரி அதுக்கான குவாலிட்டியும் சரி நல்ல ஒரு பெட்டரான ப்ராடக்ட் தான் நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் கஸ்டமருக்கு தரீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம். அப் டு தி ஸ்டே டியூன்.